மாதவரம் பால் பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிற அருமையான அந்த ஹார்டிகல்ச்சர் பார்க்ல இருந்து இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். 2010 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு காலியான ஒரு கிரவுண்டு, மணல் நிறைந்த பரப்பாக இருந்தது. எல்லாரும் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பனைமரம் மட்டும் இருந்துச்சு நிறையா. நான் இந்த இடத்துக்கு அந்த காலத்தில் வந்திருக்குதேன். அப்போ வரும்போது இந்த இடமெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி போய் கிடக்கும். யாரும் இந்த பக்கம் அதிகமாக வரமாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன யோசித்தாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பூங்காவை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்காக முயற்சிகளை எடுத்து 2012 வருஷம் இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை போட்டு 2013 இங்கே அழகான இந்த பூங்காவை ஏற்படுத்தினார்கள். இது ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னன்னா, எனக்கு பின்னாடி பாருங்க இந்த அழகான இந்த குட்டி லேக் ஒன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பாண்டு. இந்த இடம் வந்து இப்படி இல்லை. இதற்காக குழி எடுத்து மணல் அடித்து இதை அழகான ஒரு சின்ன ஒரு குழாமாக, படகு குழாமாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பரிசல் ஓட்டுறாங்க இதில். அது சம்மரில் வந்து பெரிய அட்ராக்ஷன். நிறைய பேர் சாயந்தரமான இங்கே இறங்கி வந்துடுறாங்க. இந்த இடம் ஒரு பசுமையான பூங்காவாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்முடைய கவர்மெண்ட், நம்முடைய அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு பூங்காவை அமைக்க அவர்கள் முடிவு பண்ணின போது அதற்கு வேண்டிய தண்ணீரை, அதற்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய இடத்தை அவங்களே உருவாக்கிட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இல்லைங்க, அரசாங்கம் அவர்களுக்காக இந்த பூங்காவை அவர்களை மகிழ்விப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிறது. நான் இன்றைக்கு இப்படி யோசிக்கிறேன், நம்முடைய பரலோக தகப்பன் உங்களை மகிழ்விப்பதற்காக இதே போல அற்புதத்தை உங்கள் வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு செய்ய போகிறார். God is going to make you happy. தண்ணீர் என்றாலே சிறு பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சிங்க. இங்கே அழகழகான ஃபவுண்டன் இருக்குது. அழகான கார்டன் பண்ணி அங்கங்கே கூரை போட்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு சூழல் இருக்கிறது. மன ரம்மியமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. தரிசா இருந்த இடம் இன்னைக்கு அநேகம் பேருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. உங்கள் வாழ்க்கை கூட ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கடவுள் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு I want to give you a promise from சங்கீதம் 65 சங்கீதம் 9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். God is going to bring a beautiful rain, a blessed rain in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தண்ணீர் தடாகத்தை உருவாக்க போகிறார். உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு தண்ணீர் தடாகம் போல ஒரு அற்புதத்தை ஃபினான்ஸ்ல செய்ய போறார். இந்த நாள் அவர் உங்களுக்கு நீர் பாய்ச்ச போகிறார். He is going to bring waters that you will become a beautiful pond. People would love you. யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ உங்களை தேடி வர போறாங்க. ஆசீர்வாதமா மாற போறாங்க. Have a wonderful day. God bless you. Amen.